டெஸ்போட்டிக். இது எப்படி சொல்லுவாங்க? டெஸ்போட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த டெஸ்போட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அவங்களுக்குன்னா டிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும் அத? டிரானிக்கல். டிரானிக்கல் அப்படிங்கிறவங்க குரூயல், கொடுங்கோன்மை நிறைந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒன்னு எழுதிருக்கல, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா tyranny. That's the point. tyranny. It is tyranny. tyranny அப்படிங்கிறது கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட், அந்த மனநிலைக்கான நவுன், இது ஒரு நவுன். tyranny அப்படிங்கிறது என்ன? நவுன். இங்க வந்து tyrannical. tyrannical அப்படிங்கிறது adjective. கொடுங்கோன்மை நிறைந்த, கொடுங்கோன்மையான மன்னன் அப்படின்ற மீனிங். இங்க அந்த பர்சனை டினோட் பண்ற நவுன் அது. அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லுவாங்கன்னா ஹிட்லரை சொல்லுவாங்க. டிக்டேட்டர். டிக்டேட்டர் அப்படின்னா சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகார தன்மைக்கு என்ன பேருன்னா டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்டேட்டர்ஷிப். அப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு இன்னொரு வேர்ட் என்னன்னா டைரண்ட். So it should be pronounced tyrant. இத எப்படி படிச்சிடக்கூடாது? டைரனின்னு படிச்சிடக்கூடாது. tyranny. இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். இது அந்த குணத்துக்கு, அந்த மனப்பான்மைக்கான பெயர், அந்த நவுன் தான் tyranny அப்படிங்கிறது. It is an abstract thing அப்படின்னு சொல்லலாம். அந்த மனநிலைக்கான ஒரு நவுன் தான் tyranny. இத அந்த பர்சனை டினோட் பண்ணும். அப்படிப்பட்ட நபரை எப்படி சொல்லணும்னா டைரண்ட்னு சொல்லணும். ஹிட்லர் இஸ் அ டைரண்ட் அப்படின்னா அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த 3 வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? tyranny, tyrannical, tyrant.